பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். விஜய் டிவியில ஒரு காலத்துல டிஆர்பியில டாப்ல இருந்த சீரியல் தான் பாக்கியலட்சுமி. ஒரு குடும்ப தலைவியோட கதை அப்படின்ற அந்த டேக்லைனோட ஒளிபரப்பாகிட்டு இருந்த அந்த தொடர் இப்போ அதுக்கு ஏத்த மாதிரி கதையில ரொம்ப விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு கதையில ஓரளவுக்கு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அவங்களோட வேலையில அவங்க கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. கோபி ஈஸ்வரியா தான் கூட அழைச்சிட்டு வந்து ராதிகா மற்றும் அவங்க அம்மாவால நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொண்டுகிட்டு இருக்காரு. எழில் அவர் இயக்கக்கூடிய அந்த படத்துக்கான வேலைகளையும் தொடங்கிட்டாரு. பாக்கியா ரெஸ்டாரண்ட் பக்கத்துல மதுக்கடை வர இருக்கிறதுனால இனி அந்த பிரச்சனைகளை அவங்க சந்திக்க போறாங்க. இப்படி சீரியல் முழுக்க நல்லா விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கும்போது இந்த தொடர்ல இருந்து எழில் கதாபாத்திரத்துல நடிக்கக்கூடிய விஜய் விஷால் வந்து விலகி இருந்தாரு. அவருக்கு பதிலா நவீன் அப்படின்றவர் தான் இப்ப அந்த கதாபாத்திரத்துல நடிச்சுக்கிட்டு வராரு. இது குறித்து கோபியா நடிக்கக்கூடிய சதீஷ் வந்து சொல்லும் போது அவர் சீரியல்ல இருந்து வெளியேறதுக்கான காரணம் அப்படின்றது எனக்கு உண்மையாவே தெரியல. சிறகு முளைச்சு இங்கிருந்து பறக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு போல. அதுக்கு ஒரு தந்தையான என்ன சொல்ல முடியும்? பார்த்து பத்திரமா வானத்துல பறக்கணும்பா அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதைத்தான் அவருக்கு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் எங்க போனாலும் நல்லபடியா இருக்கணும், நல்ல முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமாவே வந்து இந்த விஷயத்த வந்து அவர் பேசியிருக்காரு. சரி, விஜய் விஷால் தான் இதுக்கப்புறமா என்ன பண்ண போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அவரோட ஃபேன்ஸ் மத்தியிலே இருந்துச்சு. அவரோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லயே வந்து நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க நீங்க வந்து பாக்கியலட்சுமி சீரியல் விட்டு வெளியே போயிட்டீங்களா, அடுத்து என்ன பண்ண போறீங்க தலைவா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கெல்லாம் ஒரு பதில் கொடுக்குற மாதிரி சூசகமா ஒரு வீடியோ ஒன்று இன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான க்ளோஸ்அப் ஷாட்ஸ் கூட அவருக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குற மாதிரியான ஒரு வீடியோவா இருக்கு. அந்த வீடியோக்கு ஒரு கேப்ஷன் ஒன்று கொடுத்திருக்காரு. ஐ டோன்ட் பிலீவ் இன் டேக் ரைட் டிசிஷன், ஐ டேக் டிசிஷன் அண்ட் மேக் தம் ரைட் அப்படின்ட்டு. அதாகப்பட்டது அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அதாவது நான் அதிகமாக வந்து இந்த ரைட் டிசிஷன் எடுக்கிறது அதில் வந்து நான் நம்பவே மாட்டேன். ஒரு டிசிஷனை எடுத்துட்டு அதை ரைட்டாக மாற்றுறதுல தான் என்னோட ஒரு பழக்கமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் டேக்லைன் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த டேக்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா லவ் யூ ஆல் அப்படின்ற ஒன்றும் அப்டேட்ஸ் பிகின் சூன் அப்படின்ற ஒன்றும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதிலிருந்து அவர் அடுத்து ஏதோ ஒரு அப்டேட் சொல்ல போகிறாரு, அதுக்கு ஒரு முன்னோட்டமாக தான் இந்த ஒரு விஷயத்த வந்து போட்டிருக்காரு அப்படின்னு ரசிகர்கள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவர் வந்து ஃபியூச்சரில் வந்து மூவிஸ்க்கு போகிறாரா, வேற ஒரு புதிய ரீதியில் மக்கள் கிட்ட வராரா அப்படின்றத பொறுத்திருந்தான் பார்க்கணும். பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.